என் பெயர் அனந்தகிருஷ்ணன், கே.ஆர். அனந்தகிருஷ்ணன், விலங்கியல் துறை பேராசிரியர், மதுரை கல்லூரியிலே கடந்த 40 ஆண்டுகளாக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவன். உங்களை எல்லாம் சந்திப்பதிலே இதன் மூலமாக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன், இன்று போல் என்றும் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. இன்றைய தலைப்பு வயது முதிர்தல் என்ற ஒரு அமைப்பு. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். அதற்கு முன்னாலே வா வா என்பது ஒரு பழங்கால பாடல். நமக்கு எல்லாருக்குமே வயது முதிர்கின்றதே, வயதாகின்றதே என்ற கவலை உண்டு. இளமை மீண்டும் திரும்பாதா, வயது மீண்டும் மறுபடியும் திரும்பாதா என்ற கவலை பலருக்கு உண்டு. ஆனால் இந்த வயது முதிர்தல் என்பதற்கு பல்வேறு காரணிகள் உள்ளன. அந்தந்த காரணிகளை நாம் அறிந்து கொண்டானால் நம்முடைய வயது முதிர்தலை தவிர்க்கலாம், மீண்டும் நோயற்ற வாழ்வதற்கான காரணிகளை அறிந்து கொள்ளலாம். உடல் என்பது பல்வேறு உறுப்புகள் ஆனது. உறுப்புகள் அனைத்தும் இணைந்து வேலை செய்கின்றன. சிங்க்ரனைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வதை போல, ஆர்கெஸ்ட்ரா என்று சொல்வதை போல அனைத்து உறுப்புகளும் இணைந்து தான் வேலை செய்கின்றது. ஒரு உறுப்பு தனியாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு உடலில் இல்லை. இந்த இணைப்பு தான் நம்முடைய உயிர் நம்முடைய உடலிலே தங்குவதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு. இதனால் ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய வேலையை சீரிய வகையில் செய்ய வேண்டும். ஏதேனும் ஒரு உறுப்பு தன்னுடைய செயலை இழந்துவிட்டால் உணவு தளர்ந்து விடுகின்றது. ஆகவே ஒவ்வொரு விதமாக நாம் பார்ப்போமானால் உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எவ்வாறு வேலை செய்கின்றன, அதன் மூலம் எவ்வாறு நம்முடைய உயிர் நீட்டிக்கப்படுகின்றது என்பதை பற்றி ஒரு கருத்து நாம் பார்க்கலாம். உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு தைராய்டு என்று சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி. இது அகச்சுரப்பி, எண்டோக்ரைன் என்று சொல்லக்கூடிய அகச்சுரப்புகளில் ஒன்று. இதுதான் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் என்ற வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகின்றது. உடலில் உண்ணக்கூடிய உணவானது உடலிலே செரிமானம் அடைந்து தன்மை மாதல், அதன் மூலமாக அந்தந்த செல்களுக்கு சென்று சக்தியாக சேமிக்கப்படுகின்றது. இந்த சக்தி சேமிப்பு நிலையங்கள் தான் மைட்டோகாண்ட்ரியா என்று சொல்லக்கூடிய சேமிப்பு நிலையங்கள். அதிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி பவர் தான் ஏடிபி என்று சொல்லக்கூடிய அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் சொல்லக்கூடிய எனர்ஜி மாலிக்யூல்ஸ் அல்லது எனர்ஜி நுண் அமைப்புகள். இதன் மூலமாகத்தான் நம்முடைய உடல் செயல் நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் தைராய்டு சுரப்பில் வரக்கூடிய பலவிதமான சுரப்புகள் இருந்து உடல் மெட்டபாலிசம், உடல் வளர்ச்சிதை மாற்றமானது நடந்து கொண்டே இருக்கின்றது. இதில் ஏதேனும் ஒரு சிறு குறை ஏற்பட்டால் அதன் மூலமாக நம்முடைய உடலில் நடக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்கள் குறைகின்றது. நம்முடைய உடல் ஏற்படக்கூடிய சக்தியானது, உடலில் ஏற்படக்கூடிய சக்தி நிலையங்களானது தன்னுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக் கொள்கின்றது. ஆகவே வயதாக நமக்கு சக்தி குறைக்கின்றது சொல்கிறோம் அல்லவா. சான்றாக இந்த மைட்டோகாண்ட்ரியா சொல்லக்கூடிய நுண்ணுறுப்புகளுடைய எண்ணிக்கை குறைகின்றது, அதனுடைய ஆற்றல் குறைகின்றது. அதிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஏடிபி என்ற நுண் அமைப்புகள் குறைகின்றன. இதன் மூலம் நமக்கு சக்தி இழப்பு ஏற்படுகின்றது. வயதாகிவிட்டதே, என்னால் வேலை செய்ய முடியவில்லையே என்று நாம் இயங்கிக்கிறோம் அல்லவா. ஆகவே மைட்டோகாண்ட்ரியாவுடைய எண்ணிக்கை அதிகரித்தோமானால் அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஏடிபி என்ற நுண் அமைப்புகளை நாம் அதிகமாக உற்பத்தி ஆக்கினோமானால் நம்முடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படும். நம்முடைய உயிர் மறுபடியும் நன்றாக சேமிக்கப்படும். இதன் பிறகு உடலில் இருக்கக்கூடிய இன்னொரு அகச்சுரப்பி தைமஸ் என்ற சுரப்பி. இந்த தைமஸ் என்ற சுரப்பி உடலிலே 13 வயது 14 வயது வரை அதிகமாக வேலை செய்கின்றது. இதிலிருந்து கிளம்பக்கூடிய செல்கள் தான் டி செல்கள் என்ற அமைப்பு. இந்த டி செல் தான் உடலில் இருக்கக்கூடிய நோய் தடுப்பாற்றல்களை முக்கியமாக கட்டுப்படுத்துகின்றது. 14 வயதுக்கு பிறகு தன்னுடைய செயலை இழந்துவிட்டு அதில் டி செல்கள் உடம்பு முழுதும் பரப்பி விடுகின்றது. இந்த டி செல்கள் உடலை நம் நோயை தாக்காமல் பாதுகாக்கின்றது. நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழலிலே ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் மற்றும் கிருமிகள் இருக்கின்றன. இதெல்லாம் உடலை தாக்காமல் இருக்கக்கூடிய கவசமாக நம்முடைய தோல் இருக்கின்றது. இந்த தோல் கவசத்தை தாங்கக்கூடிய அமைப்பாக டி செல்கள் இருக்கின்றன. இந்த டி செல்கள் எப்பொழுதுமே உடலை சுற்றி கொண்டிருக்குமானால் நம்முடைய உடல் பாதுகாப்பு அமைகின்றது. உடலில் ஏதேனும் காயம் பட்டால் அந்த இடம் கொஞ்சமாக வீங்குகிறது. வீங்க காரணம் அந்த இடத்துல டி செல்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு உடலை நுழைந்த தேவையற்ற
கிருமிகளை தாக்கி அழிக்கின்றன. தாக்கி அழிக்கும் பொழுது சில சமயம் வெளியிலே வரக்கூடிய அமைப்பு தான் பஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு அமைப்பு. இதன் மூலமாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய டி செல்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமேனால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அவ்வாறு இருக்கின்றன. இன்னும் ஒரு உறுப்பு போன் மேரோ என்று சொல்லக்கூடிய உடல் மஜ்ஜை. உடல் மஜ்ஜையிலே வெள்ளை, மஞ்சள் என்ற 2 வகை இருக்கிறது. இந்த போன் மஜ்ஜையிலிருந்து கிளம்பக்கூடிய செல்கள் தான் பி செல்கள் என்ற அமைப்பு. இந்த பி செல்கள் உடலிலே சுற்றி கொண்டிருக்கின்றன. இந்த பி செல்களும் உடல் பாதுகாப்பை அதிகமாக பாதுகாக்கின்றது. இதன் மூலம் நம்முடைய நோயற்ற வாழக்கூடிய தன்மை அதிகரிக்கின்றது. இதனால் டி செல்கள், பி செல்கள் இரண்டும் சேர்ந்து இம்யூனாலஜி என்று சொல்லக்கூடிய நோய் தடுப்பாற்றல் இயலை நம்முடைய உடலை ஏற்படுத்துகின்றது. நோய் தடுப்பாற்றல் உடலிலே வந்துவிட்டால் நமக்கு நம்முடைய உயிர் நீட்டிக்கப்படும், நம்முடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படும். நம்முடைய குறிக்கோள் வாழ்நாளை நீட்டிப்பது மட்டுமல்ல, நோயற்ற வாழ வேண்டும் என்பது மட்டும்தான். அதை தவிர நம்முடைய வாழ்நாளும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு அறிகுறி. இதனால் இந்த உறுப்புகள் எல்லாம் சீராக செயல்பட வேண்டுமானால் அவற்றின் அமைப்புகள் செயலாகப்பட வேண்டும். இதன் பிறகு உடலில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை என்பது டெம்பரேச்சர் என்ற சூழ்நிலை காரணி. நம்முடைய உடல் வெப்பம் 98.4 அல்லது 98.6 இருக்கின்றது. சீரான வெப்பம் ஹோமியோதெர்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. சீரான வெப்பநிலை பிராணிகள் நாம் எல்லாம். இந்த சீரான வெப்பநிலை உடலில் இருக்க வரையில் நம்முடைய உடலானது ஒழுங்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. சீரான வெப்பநிலை கொஞ்சம் மாறினால் நமக்கு காய்ச்சல் வந்து விட்டது என்று சொல்கிறோம். காய்ச்சல் என்பது நோயல்ல, அது நோயின் அறிகுறி தான். உடலில் ஏதேனும் ஒரு பகுதி சரியாக வேலை செய்வதென்றால் உடலானது வெப்பத்தை அதிகரித்து அந்த தேவையில்லாத கிருமிகளை அழித்து அதன் மூலம் இதை செய்ய ஆரம்பிக்கின்றது. ஆகவே டெம்பரேச்சர் சொல்லக்கூடிய உடல் அமைப்புடைய அந்த வெப்பநிலை, அதன் உஷ்ணநிலையானது காக்கப்பட வேண்டும். இந்த உஷ்ணநிலையானது உடலில் இருக்கக்கூடிய 98.4 அல்லது 6 என்பதை கொஞ்சமாக குறைத்து விட்டோமானால் நம்முடைய உடல் செயல் கொஞ்சமாக குறைந்தால் உடலில் நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் குறையும். வளர்சிதை மாற்றங்கள் குறைந்தால் உடம்புக்கு தேவைப்பட்ட சக்தியும் குறைவு. நமக்கு சக்தி குறைந்தோமானால் நமக்கு தேவைப்படக்கூடிய சக்தியானது உள்ளே சேமிக்கப்படுகின்றது. ஆகவே இதை கிரையோ பிரிசர்வேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சூழ்நிலை சீர்கேடு ஏற்றபடி அது இருக்கக்கூடிய அமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் குளிர்பதனத்துக்கு மாற்றிவிட்டோமானால் உடல் செயலுக்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. நம்முடைய பல்ஸ் என்று சொல்கிறோமே, நாடி துடிப்பு 60, 78, 80 என்றெல்லாம் மாறுகிறோம் அல்லவா? இந்த நாடி துடிப்பை குறைக்க முடியுமா? 4 அல்லது 3 மாற்றலாமா? 4 அல்லது 3 மாற்றினோமானால் நம்முடைய சக்தி உள்ளே காக்கப்படுகின்றது. இதன் மூலமாக நம்முடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படுகின்றது, வயதாவது குறைகின்றது. ஆகவே கேட்டபடி நம்முடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பை மாற்றலாம். ஜப்பான் போன்ற நகரங்களிலே கிரையோ பிரிசர்வேஷன் என்பது ஒரு ஆராய்ச்சி நிலையமாக மாறுகின்றது. உடல் வெப்பநிலையை குறைத்து அதன் மூலம் வாழ்நாளை நீட்டிக்க முடியுமா? ஏனென்றால் இவையெல்லாம் குளிர் பிரதேசங்கள். ஜப்பான் அல்லது ரஷ்யா போன்றவை எல்லாம் குளிர் பிரதேசங்கள். அங்கு பொருத்தமானால் சாதாரண மனிதனின் வயதே 100 அல்லது 110 என்று இருக்கும். காரணம் சூழ்நிலை தான். சூழ்நிலை குளிராக இருக்கின்றது. உடலும் தன்னுடைய வெப்பத்தை அதிகமாக இழக்கவில்லை. ஆகவே இதன் மூலமாக நம்முடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படுகின்றது, உயிர் நீட்டிக்கப்படுகின்றது. பிறகு பார்த்தோமானால் இதன் மூலமாக பலவிதமான அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகள் எல்லாம் அடிப்படை அமைப்பு ஜீன் என்ற அமைப்பு தான். ஜீன் என்பது வேறொன்றுமில்லை. ஜீன் என்பது டிஎன்ஏ சொல்லக்கூடிய மூலக்கூறுகளின் அமைப்பு தான். இந்த மூலக்கூறுகளின் தொகுதி தான் ஜீன். இந்த ஜீன்கள் தான் உடலை எல்லா நிலையிலும் கட்டுப்படுத்துகின்றன. இந்த டிஎன்ஏ சொல்லக்கூடிய மூலக்கூறு வினோதமாக பாக்டீரியானாலும் சரி, அமிபோனாலும் சரி, மனிதனானாலும் சரி ஒரே விதமான அமைப்பு தான். ஏடிஜிசி என்று சொல்லக்கூடிய 4 நைட்ரஜன் மூலக்கூறுகள் தான் இவற்றை அமைக்கின்றன. இந்த 4 மூலக்கூறுகள் தான் எல்லா விதமான பிராணிகளும் அமைந்திருக்கின்றன. ஆனால் இந்த 4 மூலக்கூறுகள் ஏடிஜிசி என்று சொன்னல்லவா, இதனுடைய தகவமைப்பு வெவ்வேறு விதமாக இருக்கின்றது. இதனுடைய மாறுபாடுகள் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது. ஆக இந்த மாறுபாடுகள் வெவ்வேறு இருப்பதனாலே அமீபா இருக்கின்றது, மனிதனாக இருக்கின்றார். இதன் அடிப்படையை கொஞ்சம் பார்த்தோமானால் ஜீன் என்பது மறுபடியும் சொன்னேன், டிஎன்னுடைய மூலக்கூறுகள் அமைப்பு தான். இந்த அமைப்புக்கூறுகள் ஏதேனும் ஒரு சிறு தவறு ஏற்பட்டால் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய செயல்கள் மாறுபடுகின்றன. ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு நொதியை சுரக்கின்றது. ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு ஹார்மோனை சுரக்கின்றது. சுரப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த ஜீன்கள் தான். ஜீன்கள் என்பது இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய குறைபாடுகள்,
இந்த பிறவி குறைபாடுகளுக்கும் காரணம் இந்த ஜீன்கள் தான். ஆகவே ஜீன்களை கொஞ்சம் நாம் மாற்றி அமைத்து விட்டோமானால் நம்முடைய உடலில் வரக்கூடிய நோய்கள் குறையும். நன்றாக ஜீன் தெரப்பி என்று சொல்கிறோம். ஜீன் தெரப்பி என்பது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு புதுமை. நாம் சாப்பிடக்கூடிய மருந்துகளுக்கு தவிர ஜீன்களை மாற்ற முடியுமா? ஜீன்களை மாற்ற முடியுமானால் நம்முடைய காரணிகள் மாறுகின்றன. காரணிகள் மாறிவிட்டால் உடல் செயல் என்றாக இருக்கின்றது. சான்றாக டயபெட்டிஸ் என்று சொல்கிறோமே, நீரிழிவு நோய். நீரிழிவு நோய்க்கு எந்த இன்சுலின் என்ற ஒரு அமைப்பு, ஒரு ஹார்மோன் தேவைப்படுகின்றது. இது எந்த ஜீன் கட்டுப்படுத்துகிறது என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். அதன் மூலமாக இந்த ஜீன் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டால் நம்முடைய உடலில் இன்சுலின் குறைபாடு ஏற்படாது, டயபெட்டிஸ் என்ற நோயும் ஏற்படாது. ஆகவே இதன் முறையிலே நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. இந்த ஜீன் தெரப்பி மூலமாக நம்முடைய உடல் செயலை மாற்றலாம், நம்முடைய வாழ்நாளையும் மீட்டலாம். சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டோமானால் அது மிகப்பெரிய குறைபாடுகளாக மாறுகிறது. சான்றாக சொல்லப்போனால் பேட் என்று சொல்கிறோம், மேட் என்று சொல்கிறோம், கேட் என்று சொல்கிறோம். எல்லாம் ஏடி தான். ஆனால் சி எழுதினேன், பி எழுதினேன் அல்லது எம் எழுதினேன். ஒரு எலி ஒரு பூனையாக மாறிவிட்ட கதை, ஒரு பூனை ஒரு பாயாக மாறிவிட்ட கதை. ஒரு எழுத்து தானே மாறியது என்று சொல்லிவிட்டால் அத்தனை மீனிங்கும் அத்தனை அர்த்தமும் மாறிவிடக்கூடிய கதை. ஆகவே ஜீனில் ஏதேனும் ஒரு குறைபாடு ஏற்பட்டால் அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்கின்றது. இந்த பயங்கரமான விளைவுகள் தான் நமக்கு குறைபாடு, நோய் குறைபாடுகள். நோய் ஏற்படக்கூடிய காரணம் இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் என்று சொன்னேனே, அதுபோல பிறவி குறைபாடுகள். அதற்கெல்லாம் நோய்க்கு மருந்துகள் இல்லை. ஆனால் அதை கண்டுபிடிக்கும் விதமாக ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் மிகுந்த முறையிலே வெற்றி பெற்றால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் மிக விரைவாக மாற்றிவிடலாம். இந்த ஜீன் தெரப்பி என்பது ஜெனடிக் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அமைப்பின் ஒரு அமைப்பு. ஜெனடிக் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய மரபியல் பண்பு அல்லது மரபியல் பொறியியல் நுட்பம். இந்த மரபியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்முடைய உடல் செயலை நன்றாக அறிந்து கொள்ளலாம். இதற்கு பலிண்ட்ரோம் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். திரும்ப திரும்ப வருகின்றது. தமிழில் சொல்வதனால் தேறு வருதே என்று சொல்கிறேன். திருப்பி பாருங்களேன், தேறு வருதே தான் மறுபடியும் வருகின்றது. அதுபோல இதுபோல மறுபடியும் மறுபடியும் மாறக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. உடலிலே தேறு வருது என்பதை திருப்பி போட்டாலும் தேறு வருதை தான் வருகிறது. இது போல உடலில் வரக்கூடிய பலவிதமான மூலப்பொருட்கள் திரும்ப 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 வந்து கொண்டிருக்கின்றன. கிரிமினாலஜி சொல்லக்கூடிய குற்ற தடவியல், அதிலும் இந்த அமைப்பு தான் நடைபெறுகின்றது. இந்த அமைப்பின் மூலமாக நம்முடைய அமைப்புகள் உடலில் இருக்கிறதை கண்டுபிடித்து விடலாம். இந்த அமைப்புகளை கொஞ்சம் மாற்றுவதன் மூலமாக சிக்கு பதிலாக பி போடலாம், பிக்கு பதிலாக எம் போடலாம் என்பது போல கொஞ்சம் மாற்றிவிட்டோமானால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அனைத்தும் மாறிவிடும். இந்த குறைபாடுகளுக்கு அமைப்பு காரணம் இன்னொரு விதமான அமைப்பு, கொரோனா பயாலஜி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. கொரோனா பயாலஜி என்பது காலநிலை அமைப்பு என்று சொல்லலாம். கொரோனான் என்று சொன்னாலே ஒரு நாள் அமைப்பு, ஒரு நாள் என்ற அர்த்தம். ஒரு நாள் என்பது சுமார் 24 மணி நேரம். சுமார் 24 மணி நேரம் தான், சரியான 24 மணி நேரம் இல்லை. இந்த கொரோனா என்பது நம்ம உடலிலே அமைந்திருக்கிறது. எப்பொழுது நம்முடைய உடல் செயலாக இருக்கிறது. சில சமயம் நமக்கு சுறுசுறுப்பு இல்லை, சில சமயம் உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பு தான் கொரோனா பயாலஜி என்பது. இந்த கொரோனா பயாலஜி சொல்லக்கூடிய உடல் அமைப்பை கொஞ்சம் மாற்றிவிட்டோமானால் நம்முடைய உடல் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மை. இந்த சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மை மூலமாக கொரோனா பயாலஜி சொல்லக்கூடிய கொரோனா கான்செப்ட் இதை மாற்றிவிடலாம். உடல் எப்பொழுது சுறுசுறுப்பாக இருக்கிறது, உடல் எப்பொழுது கொஞ்சம் தயங்குகிறது என்பதெல்லாம் கண்டுபிடித்து விட்டோமானால் இதை கண்டுபிடித்து விடலாம். இதன் சிறு குறைபாடுகள் தான். இந்த சிறு குறைபாடுகளுக்கு இருக்குமானால் அது புரோஜீரியா என்ற நோய் மூலமாக கண்டுபிடித்து விடலாம். புரோஜீரியா என்பது சிறு வயதிலேயே முதுமை அடையக்கூடிய தன்மை. 10 வயது சிறுவன் 80 வயது முதியோர்வாக மாறக்கூடிய தன்மை. அவருடைய தோள்கள் சுருங்கி, கண்கள் மங்கி, பற்கள் விழுந்து, காதுகள் கேட்காமல் போய், நரை திரை என்பது போல உடல் எல்லாம் நரைத்து மிக விரைவிலேயே இறந்து விடுகிறான். 10 வயதிலே 80 வயதாக மாறுகிறான் என்றால் அதான் கொரோனா என்று சொல்லக்கூடிய அந்த கால சூழ்நிலை அமைப்பு. உடலிலே இருக்கக்கூடியவை ஒரு அமைப்பு, உயிர் கடிகாரம் என்பது. அந்த உயிர் கடிகாரம் என்பது சுழன்று கொண்டே இருக்கின்றது. இந்த உயிர் கடிகாரம் சுழல்வது என்பது குறிப்பிட்ட அளவில் சுழன்று கொண்டிருக்கின்றது. சில கடிகாரங்கள் வேகமாக ஓடுகின்றன, அதை நாம் திருத்தி விடுகின்றோம். சில கடிகாரங்கள் மெதுவாக செல்கின்றன, அதை நாம் திருத்தி விடுகின்றோம். இந்த திருப்பு என்பது இதன் மூலமாக மாற்ற முடியுமா? இந்த கொரோனா கான்செப்ட் மூலமாக ஜீனை மாற்ற முடியுமா?
ஜீனை மாற்றினோமானால் இதனுடைய கடிகாரமானது மிக சரியாக ஓட ஆரம்பிக்கின்றது. மிக வேகமாக ஓடக்கூடிய கடிகாரம் போல மிக வேகமாக கடிகாரத்துடைய சாவி திறந்து விட்டது என்று சொல்கிறோமே, அது போல கடிகாரத்துடைய சாவி திறந்து விட்டது. அதன் ஒரு ஜீனியா. ஏன் வேகமாக கடிகாரம் ஓடியது? காரணம் என்ன? ஜீன் குறைபாடு தான். சிறு சிறு குறைபாடுகள். இந்த சிறு குறைபாடுகள் நாம் ஒரு வார்த்தையை எழுதும் போது பங்க்சுவேஷன் என்று சொல்கிறோம். பங்க்சுவேஷன் என்பது எழுத்து குறியீடுகள், ஒரு காமா, ஒரு புல் ஸ்டாப், இது போன்ற அமைப்புகள். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேளுங்களேன். ஹேங் ஹிம் நாட், லெட் ஹிம் ஃப்ரீ என்று ஒரு அமைப்பு. ஜட்ஜ் என்பவர் தன்னுடைய குறிக்கோளிலே, தன்னுடைய அமைப்பிலே இது சொல்கிறார். ஹேங் ஹிம் நாட், லெட் ஹிம் ஃப்ரீ. அவனை தூக்கிலிடுக, அவனை வெளியில் விட்டு விடாதே. அதை டைப் செய்து நான் என்ன செய்கிறேன்? ஹேங் ஹிம் நாட் என்ற இடத்துல ஒரு புல் ஸ்டாப்பை வைத்து விட்டு லெட் ஹிம் ஃப்ரீ என்று பார்த்து விட்டு, இப்ப என்ன ஆகிவிட்டது? ஹேங் ஹிம் நாட் என்றால் அவனை தூக்கிலிடாதே, அவனை வெளியே விட்டு விடு. இரண்டும் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு ஒரு புல் ஸ்டாப் அல்லது ஒரு காமா. ஒரு புல் ஸ்டாப் அல்லது காமா மூலமாக தன்னுடைய வாழ்நாளே மாறிவிட்டது. அவன் அந்த கைதியானவன் குற்றம் செய்தவன் விடுதலை அடைந்து விடுகின்றான். இதுபோல ஹேங் ஹிம் நாட், லெட் ஹிம் ஃப்ரீ என்று சொல்வது போல சிறு காமா தானே என்று சொன்னமானால் முழுவதும் மாறிவிடுகின்றது. இந்த ஒரு காமா அல்லது இந்த ஒரு புல் ஸ்டாப், இந்த ஒரு குறியீடானது உள்ளே கொஞ்சமாக மாறிவிட்டோமானால் உடலிலே இருக்கக்கூடிய பெருமாற்றங்கள். இதற்கெல்லாம் மீண்டும் சொல்கிறேன், அடிப்படை டிஎன்ஏ சொல்லக்கூடிய மூலக்கூறு தான். இந்த டிஎன்ஏ மூலக்கூறில் இருக்கக்கூடிய அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசைன் சொல்லக்கூடிய அமைப்புகளை மாற்றிவிட்டோமானால் நமக்கு மிக விரைவாக ஜீன் தெரப்பி என்ற அமைப்பு வந்து விடுகிறது. வருங்காலத்திலே ஜீன் தெரப்பி என்பதுதான் முக்கியமாக அமைக்கப் போகின்றது. நம்முடைய குறிக்கோள் வேண்டும் வாழ்நாளை நீட்டிப்பது மட்டுமல்ல, நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்ல வேண்டும். இதன் மூலமாகத்தான் நம்முடைய உடல் அமைப்பு இருக்கின்றது. இதன் மூலமாக நோயற்ற வாழ்வை வாழலாம். இதன் மூலமாக தெரிவது என்னவென்றால், நம்முடைய வாழ்நாளை நீட்டிப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாளில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். வாழ்வதற்காக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைய வேண்டும். சுற்றுச்சூழலை அமைதியாக காக்க வேண்டும். இயற்கையுடன் எய்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கின்றது. ஆகவே மீண்டும் இதன் மூலமாக வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன், இன்று போல் என்று மாறுக, நோய் நொடி இல்லாமல் வளர்க என்று சொல்லி அனைவருக்குமே நல்ல வாழ்த்துக்கள் வர வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு இருதயம் என்பது கையளவு இதயமே தான், கடலளவு ஆசையமே தான் என்பது பழமொழி. கையளவு இருக்கக்கூடிய இருதயமானது தன்னைத்தானே துடிக்கின்றது. அதை யாரு கட்டுப்படுத்துகிறார்கள்? ஒருவருமே கட்டுப்படுத்தவில்லை. ஆகினால் அதற்கு கார்டியக் மசில் என்று சொல்லக்கூடிய இன்வாலண்டரி தானியங்கு தசையிலே அமையக்கூடிய அந்த இருதயமானது துடித்துக் கொண்டே இருக்கிறது. இதுதான் உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலையும், அனைத்து வெப்பநிலையும், அனைத்து வளர்ச்சிதை மாற்றங்களையும் மாற்றுகிறது. இதில் இருக்கக்கூடிய திரவ திசு தான் ரத்தம் என்பது. ரத்தம் என்பது திரவ திசு. உடலில் இருக்கக்கூடிய திரவ திசு ஆனது சுமார் 5 லிட்டர் உடலில் இருக்கின்றது. இதை சுழற்சியாக அமைக்கக்கூடிய பம்ப் என்று சொல்கிறோமே, அந்த பம்பு தான் ஹார்ட், இருதயம். அந்த பம்பின் மூலமாக உடலை சுற்றுகிறது ரத்தம். ரத்த குழாய்களுடைய எண்ணிக்கை சுமார் 1,00,000 கிலோமீட்டர் விரோதமாக இருக்கின்றது அல்லவா? 1,00,000 கிலோமீட்டருக்கும் நம்முடைய ரத்தமானது உள்ளே செல்ல வேண்டும், வெளியே வர வேண்டும். கால் நுனியிலிருந்து தலை நுனி வரை அந்த ரத்தம் செல்ல வேண்டும். ஒரு வினாடியிலே அது செல்ல வேண்டும், ஒரு நிமிடத்திலே செல்ல வேண்டும். அப்பொழுது எவ்வளவு சக்தியுடன் அந்த இருதயமானது வேலை செய்கின்றது என்பதை அறியலாம். இருதய திசு என்பது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஒரு மின்சார அமைப்பு, ஒரு எலக்ட்ரானிக் அமைப்பு. பண்டில் ஆஃப் ஹிஸ் என்று சொல்கிறோம், அல்லது ஏபி நோட் என்று சொல்கிறோம், அல்லது ஏபி நோட், எஸ்ஏ நோட் என்று சொல்கிறோம். இவையெல்லாம் முடிச்சுக்கள். இந்த முடிச்சுக்கள் எல்லாம் எலக்ட்ரானிக் சொல்லக்கூடிய மின்னணு மூலமாக அமைகின்றது. இந்த மின்னணு மூலமாக இருதய துடிப்பு கட்டுப்படுத்தப்படுகின்றது. சரியாக கட்டுப்படுத்த போனால் 78 முறை 68 முறை என்று எண்ணிக்கை வருகின்றது. இந்த கட்டுப்பாட்டுக்கு காரணம் இந்த குறிப்பிட்ட ஏவி அல்லது எஸ்வி, எஸ்ஏ என்று சொல்லக்கூடிய எல்லாம் நரம்பு முடிச்சுக்கள் தான். இந்த முடிச்சுக்களுக்கு அமைப்பு மறுபடியும் ஜீனில் தான் இருக்கின்றது. இந்த ஜீன் என்ற அமைப்பின் மூலமாக இந்த முடிச்சுக்கள் ஒழுங்காக வேலை செய்தால் இருதய துடிப்பு ஒழுங்காக இருக்கின்றது. இதய துடிப்பு ஒழுங்காக இருக்குமானால் ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்கின்றது. ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்குமானால் உடலே செல்லக்கூடிய அனைத்து பிராணவாயுகள், அனைத்து கரிமல வாயுகள், அனைத்து வளர்ச்சி மாற்றங்கள், உணவுப் பொருட்கள் அனைத்துமே சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்கின்றன. கழிவுப் பொருட்கள் ஏற்றப்படுகின்றது.
இந்த ஏவி நோடு எஸ்ஏ நோடு என்ற முடிச்சுக்கள் மூலமாக நம்முடைய வாழ்நாளை மாற்றிவிடலாமா? ஆம். இதற்காக செயற்கை முறைகளை செய்ய வேண்டாம். இயற்கை முறைகளையே ஜீன் தெரப்பி மூலமாக இவை ஒழுங்காக வேலை செய்யும்படியாக அதை தூண்டிவிட்டால் போதும். இந்த தூண்டுதலுக்கு காரணம் மறுபடியும் நான் சொன்ன ATGC என்று சொல்லக்கூடிய அந்த மூலக்கூறுகள் தான். இந்த மூலக்கூறுகள் மூலமாக நம்முடைய இருதயத்தை ஒழுங்காக அமைக்க விட்டால், இருதயத்தை ஒழுங்காக வேலை செய்யும்படியாக பணித்து விட்டால் நம்முடைய வாழ்நாள் மறுபடியும் நீட்டப்படுகின்றது. இதனால் இருதயம் என்பது மனித வாழ்விலே மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இதற்கு காரணம் நான் சொன்ன அந்த ஏவி அல்லது ஏசே சொல்லக்கூடிய முடிச்சுகள் தான். இந்த முடிச்சுகளை தூண்டுவது மறுபடியும் ஜீன்கள் தான். சொன்னபடி சிறு தவறுகள் நடந்தால் அந்த ஜீன் மூலமாக நடக்கக்கூடிய அமைப்புகளானது ஒழுங்காக வேலை செய்யவில்லை. இருதயம் தன்னுடைய செயலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுகிறது. ஆக்சிஜன் எடுத்துக்கொள்வதில்லை அல்லது கரிமல வாயு வெளியிடக்கூடிய அமைப்புகள் எடுத்துக்கொள்வதில்லை. முன்பே சொன்னேன் போன் மேரோ என்று சொன்னேன். அந்த போன் மேரோவில் இருக்கக்கூடியதான் ஒரு விதமான ஸ்டெம் செல் என்று சொல்லக்கூடிய இணைப்பு திசுக்கள், உயிர் திசுக்கள். அதுபோல தாய்சே இணைப்பு திசு நச்சுக்குறி என்று சொல்கிறோமே, இந்த தாய்சே இணைப்பு திசுவிலும் குறிப்பிட்ட உயிரி செல்கள் இருக்கின்றன. இந்த உயிரி செல்களானது உடலில் இருக்கக்கூடிய சிறு செல்கள். அவை எம்பரியானிக் செல் என்று சொல்லக்கூடிய சாதாரண செல்கள் அல்ல. இவையெல்லாம் வளரக்கூடிய கரு செல்கள். நம்முடைய உடலானது ஒரு கருவில் இருந்து தான், ஒரு செல்லில் இருந்து தான் தோன்றுகிறது. அமீபாவும் ஒரு செல் தான், நானும் ஒரு செல் தான் ஆரம்பம். ஆனால் எந்த செல்லாக இருந்தாலும் நான் வளர்கிறேனே மம்மி என்று சொல்வது போல நான் வளர்ந்து விட்டேன். நான் குறுக்க வந்தேனா நீட்டமாக வளர்ந்தேனா என்று தெரியவில்லை. ஆனால் அமீபாக என்று விட்டது, நான் மறுபடியும் வளர்ந்து விட்டேன். காரணம் இந்த ஸ்டெம் செல் சொல்லக்கூடிய உயிரி செல்கள் தான். இந்த உயிரி செல்கள் இருக்கக்கூடிய இடங்கள் போன் மேரோ, ஒன்று எலும்பு மஜ்ஜை, இன்னொன்று நச்சுக்கொடி என்று சொல்கிறோமே தாய்சே இணைப்பு திசு. நம்ம உடம்பில் அதற்குரிய அடையாளம் இருக்கின்றது. இதன் மூலமாக தாய்சே இணைப்பு திசுவை நாம் கிரையோபிரசர்வேஷன் மூலமாக அதை அமைக்க முடியுமா? போன் மேரோ செல்களை கிரையோபிரசர்வேஷன் மூலமாக அமைக்க முடியுமா? கிரையோபிரசர்வேஷன் என்பது சொன்னேன், குளிர்பதன பாதுகாப்பு. -176 டிகிரி சென்டிகிரேட். நைட்ரஜனை லிக்விடாக மாற்றக்கூடிய, துராக மாற்றக்கூடிய தன்மை இதிலே அந்த செல்களை அமைத்து விட்டால் நமக்கு எந்த நோய் வந்தாலும் அந்த செல்லை உடலை செலுத்தி விட்டால் போதும், உடலில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடு நீங்கி அந்த புது செல்லாக வளர்கிறது. வேலூர் ஹாஸ்பிட்டல்ல, வேலூர் மருத்துவமனையிலே இது போன்ற ஆராய்ச்சிகள் மிகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை வருங்காலத்திலே நம்முடைய சேமிப்பு செல்கள், பேங்க் என்று சொல்லுகிறோமே, ரத்த வங்கி என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த ரத்த வங்கி போல இது போல ஸ்டெம் செல் பேங்க் என்று தனியாக வங்கிகள் இருக்கின்றன. இந்த வங்கிகள் மூலமாக நம்முடைய செல்களை அங்கே வைத்து விட்டால் போதும் என்பது வேதானால் அந்த செல்லை எடுத்து உடலுக்குள்ளே செலுத்தி விட்டோமானால் மறுபடியும் இளமை திரும்பும், இளமை பூக்கும். இதற்கு காரணம் நம்முடைய எம்பரியானிக் செல் என்று சொல்லக்கூடிய ஸ்டெம் செல் தான். இந்த செல்களை பாதுகாப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்க முடியும். நமக்கு நோயற்ற வாழ்வை குறைவிட்ட செலவாக வளர முடியும். ஆகவே இது ஒரு புதுவிதமான கண்டுபிடிப்பு. இது நம்முடைய நச்சுக்கொடியிலே இருக்கின்றது. வளர்ச்சிதை மாற்றங்களில் அமையக்கூடிய அனைத்துகளையும் கட்டுப்படக்கூடிய இந்த கருசெல்கள் நம்முடைய செல்லில் இருக்கின்றன. இவற்றை நாம் பாதுகாப்பதன் மூலமாக போலன் பேங்க் என்று சொல்கிறோம். போலன் பேங்க் என்பது மகரந்த சேர்க்கையில் நடக்கக்கூடிய செடிகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடியது. அதுபோல மனிதனையும் பாதுகாக்க முடியுமா? வருங்காலத்திலே இந்த ஸ்டெம் செல் மூலமாக, வங்கிகள் மூலமாக வருங்காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ஆரோக்கிய வாழ்வை நோக்கி நாம் நடைபோடுவோம், வீடு நடை போடுவோம். இதனால் இது போன்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் புதுவிதமாக இருந்தாலும் ஒரே குறிக்கோள், மனிதன் உயிருடன் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், நோயற்ற வாழ வேண்டும், நீட்டித்து வாழ வேண்டும். இதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்கலாம். நம்முடைய வாழ்நாளை நீட்டிப்பது மட்டுமின்றி நம்முடைய உயிரையும் நீட்டிக்கலாம். ஆகவே இதன் மூலமாக அனைவருமே நல்வாழ்வு வாழ்ந்து எல்லோரும் வாழ வேண்டும். இவர்கள் இன்புற்றிருக்க வேண்டும். நல்லவர்களிடம் இதே முத்தம்மா நல்லற வாழும் இதே என்ற அலங்கார பாடல், அந்த அலங்கார பழங்கால பாடலை அமைத்துக் கொண்டு நம்முடைய நினைவை நிறுத்திக் கொள்வோம். வருங்கால நமது கையில், வாழ்க பாரதம். இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வது, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என்ற நல்ல கொள்கையை கொண்டு உலகம் ஒன்று என்று வைத்துக் கொண்டு மனிதகுலம் வாழ்க என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
மகிழ்ச்சி ஒன்றுதானே வாழ்வின் அடிப்படை. ஆகவே அடுத்த நிகழ்ச்சி வரை தயவு செய்து காத்திருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புள்ள அனந்தகிருஷ்ணன். எனக்கு தெரிந்த சித்தறிவிலே சில சம்பவங்களை, சில நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கின்றேன். தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமானால் தங்கள் வினாக்கள் எழுப்பலாம். தாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9789726360. வணக்கம்.